எழுதப்பட்டதுக்கு பின்னால்தான் மீசான். அடுத்த ஸ்டெப் என்ன? மீசான். மீசான் என்பது ஒரு தராஸ். நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பெரும்பாலும் நம்ம நெருக்கிற தராசுட வடிவங்களை பாருங்க. இன்றைக்கு ஒரு சிறிய பகுதியை நெருப்ப இருக்குன்னு ஒரு விதமான தராஸ். இன்றைக்கு டிஜிட்டல் தராசுகள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. கல்ல நெருப்ப இருக்கு, பெருமதியான கற்களை நெருப்ப இருக்குன்னு ஒரு தராசு இருக்கு, ஒரு அளவீடு பயன்படுத்தப்படுது. எங்கட பிளட் கண்ட்ரோலை நெருக்கிறதுக்கு ஒரு ஹெச்பியை பார்க்கணுமா, பிளட் கண்ட்ரோலை பார்க்கணுமா, கொலஸ்ட்ராலை பார்க்கணுமா, சுகரை பார்க்கணுமா, எல்லாத்துக்கும் என்ன இன்றைக்கு மீசான். எல்லாம் கருவிகள், அளவீடுகள் வந்திருக்குது. சில நேரம் மீசான் அல்லாஹ் தஆலா நன்மை தீமையை விசாரிப்பான் என்ற உடனே எங்களுக்கு மத்தியில என்ன, மீசான்ல எப்படி நன்மையை போடுறது, நம்ம செய்திருக்கக்கூடிய நன்மையை எப்படி நிறுத்து போடுறது என்றெல்லாம் நாங்கள் யோசிப்போம். இன்றைக்கு எங்களுடைய ஹார்ட் பீட் எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதும், ஒரு புயலுடைய வேகத்தை எப்படி கண்டுபிடிப்பதும், ஒரு சூறாவளியை எப்படி அளப்பது என்பதற்கெல்லாம் கருவி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற காலம் இது. சுனாமி எத்தனை ரிச்டர், இன்றைக்கு மழையினுடைய வேகம் எவ்வளவு, காற்றின் வேகம் எவ்வளவு, ஒரு மனிதனுடைய வாகனத்தின் நடையின் வேகம் எவ்வளவு என்றெல்லாம் என்ன இன்றைக்கு ஒவ்வொன்றையும் அளக்கிறதுக்கு மீசான் இருக்கு. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அளக்க போறாங்க தெரியுமா? ஹாவுமுக்ரோ கிதாபியான்னு சொல்லுவோமே, வாசிச்சு பாருங்க ஓடுவோமே, அல்லது வலமதிரிமா ஹிசாபியான்னு சொல்லுவோம். இதை பத்தி எல்லாம் தெரியாது என்று இந்த உலகத்தில் ஒரு அடியான் செய்திருக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா மீசான்ல தூக்கி போடுவான். அது அல்லாஹ் தஆலா எப்படி போடுவான் என்பது அவனுடைய சக்தியோடு தொடர்பான ஒரு அம்சம். அதுக்கு பேர் மீசான். எண்ணங்களை குறித்து அல்லாஹ் தஆலா தூக்கி அளக்க போறான். 4 பேருக்கு செய்திருக்கக்கூடிய தர்மத்தின் கனதி அல்லாஹ் தஆலா அளக்க போகிறான். நான் குடும்பத்துடனான உறவுகளுடனான தொடர்பை குறித்து அல்லாஹ் தஆலா அளக்க போகிறான். குர்ஆன் ஓதியினுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் தஆலா அளக்க போகிறான். நான் அடுத்தவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல் சார்ந்த அம்சங்களை அல்லாஹ் தஆலா அளக்க போகிறான். எல்லாத்துக்கும் பேர் என்ன? மீசான். இப்ப கற்பனை பண்ணி பார்ப்போம். நான் என்ற நன்மையை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த ஆயுளை அவன் நெருக்க போகிற அந்த மீசானில் போட போகிறான். அந்த மீசான் எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமாக வாழுகிற ஒரு அடியான் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தால் எத்தனை கிராத் நன்மை? 2 கிராத் நன்மை. ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு, தொழுகையில் கலந்து கொண்டு, ஜனாசா வரைக்கும், அதாவது மையவாடி வரைக்கும் போய் அடக்கி போட்டு வாராளுக்கு என்ன 2 கிராத். ஒரு கிராத்துங்கிறது எவ்வளவு? உஹது மலை அளவு நன்மை. யோசிச்சு பாருங்க பாப்போம். நான் ஒரு 40 வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 30 ஜனாசாவுக்கு போய்க்க மாட்டோமா? 30 ஜனாசாவுக்கு போய்க்க மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. 60 கீராத் உதாரணத்துக்கு நன்மை நாடி சென்று அல்லாஹ் தஆலா கூலியத்தரன் எதிர்பார்த்து செல்கிற ஒரு அடியான் ஒரு 30 வருடத்துல ஒரு 30 ஜனாசாவை பின்தொடர்ந்த ஒரு 60 கீராத். அவ்வளவு பெரிய உஹது மலையை சுமந்து போகிற ஒரு அடியான் அந்த மீசானில் போடுற நேரம் இவன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு நன்மை செய்யணும் என்று நினைச்சால், நியத்து வச்சால் முழுமையான கூலியை தருகிறோம் என்று இஸ்லாம் பேசுது. இதே ஒரு தீமை செய்யணும் நினைச்சா பாவம் கிடையாது, செஞ்சாதான் பாவம். நன்மை செய்யணும் நினைக்கிறதுக்கு இஹ்லாஸாக நினைச்சா மலக்கணக்கில் நன்மை. பாவத்தை செஞ்சால் ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை. யோசிச்சு பாருங்க. அந்த மீசான்ல ஜமாத்தாக தொழுதவர் 23 மடங்கு அல்லது 27 மடங்கு நன்மை. என் வாழ்க்கையில நான் 40 வருடம் ஜமாத்து தொழுகையை மிஸ் பண்ணல என்றால் ஒவ்வொரு வக்திலையும் 27 மடங்கு நன்மையை சேர்த்துக் கொண்ட ஒரு அடியான் மடங்கு மடங்கான கூலியை கொண்டு மீசான்ல வலது பக்கம் இருக்குது. கீராத்துகள் வலது பக்கம் இருக்குது. ஹஜ்ஜி செய்து வந்திருக்கிற அடியாண்ட நன்மைகள் வலது பக்கம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் செய்த தர்மங்கள் வலது பக்கம் இருக்குது. இவ்வளவு வலது பக்கத்தில் சேர்த்திருக்கக்கூடிய இந்த நன்மையை ஒவ்வொரு பாவமாக சேர்த்திருக்கக்கூடியவன் பாவம் முந்துது என்றால் எப்படி? மலமலையா சேர்த்திருக்கக்கூடிய இந்த நன்மையை எது முந்துது? ஒவ்வொன்றாக நான் சேர்த்துட்டு போன பாவம். இந்த பாவம் மீசானில் பெருமதியை இடது பக்கம் போடப்படுகிற அந்த பாவங்கள் என்னை மிகைக்கும் என்றால் இந்த உலகத்துல நாம் எங்களோட வாழ்க்கையை குறித்து யோசிக்க வேண்டிய நிறைய பக்கங்கள் இருக்கு. அதான் சுருக்கமா சொன்னோம். என்ன? ஜனாசாக்கு மலைக்கணக்கில் இருக்குது. சில நன்மைகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்ற திஹாபாக்கள், பெரும் பெரும் மலைகளைப் போல, மலை தொடர்களைப் போல சில நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார்கள்.
அந்த நன்மைகளும் மீசான்ல என்ன செய்யும்? போட்டு நெருக்கப்படும். நெருக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியார்களுக்குரிய கூலியை கொடுப்பான். மீசான்ல நன்மை மட்டும் கிடைக்காது. நன்மை மட்டுமல்ல, ஒரு சுபசுவனத்தை ரசூலுல்லாஹ் சொல்றான். யாருக்குண்டா, சில நேரம் உடல் அங்கவீனமாக வாழக்கூடிய மனிதர்கள் அல்லது சிந்தனை கோளாறுகளோடு வாழக்கூடிய மக்கள், குறைமாதங்களோடு ஓட்டிசம் குறைபாடாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், புத்தி சுவாதீனம் குறைந்த உடலும் நலிவுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களோடு வாழ்றதுங்கிறது உலகத்தில் அந்த கஷ்டப்படக்கூடிய தாய்மார்களை விசாரிச்ச ஒரு நரக வாழ்க்கை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்றால் அவ்வளவு தியாகம், அவ்வளவு கஷ்டம். ஒரு சாதாரண புத்தி உள்ள ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்றதே எப்படின்னு யோசிக்கிற காலம் இது. அவங்களோட கல்வி சார்ந்த நடவடிக்கைகள், ஆரோக்கியம் சார்ந்த பகுதி, விளையாட்டு சார்ந்த பகுதி, பொழுதுபோக்கு சார்ந்த பகுதியை குறித்து யோசிப்பதற்கு இன்றைக்கு நிறைய காலம் எடுக்கிற பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறைபாடோடு குழந்தைகளை கொடுத்தால் யோசிச்சு பாருங்க பாவம். ரசூலுல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கால் கொஞ்சம் பலவீனமான ஒரு நபித்தோழர், ஒரு அங்கவீனமான ஒரு நபித்தோழர், ஒரு ஆக்குங்கிற குச்சியை பிக்கிறதுக்கான மரத்தில் ஏறுறாங்க. சுத்தி இருந்த சஹாபாக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கேட்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, நீங்க எந்த காலை பார்த்து சிரிக்கிறீங்களோ, எந்த சூம்பி போயிருக்கிற அல்லது பலவீனப்பட்டு போயிருக்கிற காலை பார்த்து சிரிக்கிறீங்களையோ, அந்த காலை அல்லாஹ் தஆலா மீசானில் போட்டால் எவ்வளவு கனதியாக இருக்கும் தெரியுமா? எதை சொல்றாங்க? உலகத்தில் உடல் பலவீனம் என்று நாம் எதையெல்லாம் அங்கவீனமாக பார்க்கிறோம், அதுவும் நாளை மறுமையில் மீசானில் நெருக்கப்படும். அதை நெருக்கிற விஷயத்தை முன்னுக்கு சோட்டா சொல்லிட்டேன். ரத்த நெருக்கிறதிலிருந்து, கொலஸ்ட்ரால் பார்க்கிறதிலிருந்து, எங்களுடைய மழை, காற்று, புயல் என்று அளக்கிற வரைக்கும் இன்றைக்கு கருவி கண்டிருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போறான்? எல்லாத்தையும் தூக்கி மீசான்ல போட போகிறான். என்றால் அந்த மீசான் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் ஒரு படம் என்ன செய்யணும்? நாங்க யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆக உடல் பலவீனமாக வாழுகிறோம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இஹ்லாஸோடு உங்களுக்கு அமல்களை செய்யணும். மறுமையில அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த குறைபாட்டோடு என்னை படைத்தானோ அந்த குறைபாடு என்னுடைய மீசானின் கனதிகளை கூட்டும் என்பதில் தெளிவாக இருக்கும்.